நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிரிக்ஸ் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னா பிரிக்ஸோட பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ பேமெண்ட் சிஸ்டம்னு என்னது? அதான் பேமெண்ட்ன்றது பணத்தை தான் குறிக்கும். ரைட்டா? பேமெண்ட்டுன்றது பணத்தை தான் குறிக்கும். பணம் செலுத்தும் வசதின்னு அர்த்தம். பிரிக்ஸோட இந்த பிரிக்ஸ் அந்த நாடுகளோட கூட்டமைப்பில் பணம் செலுத்தும் வசதிகள், அதாவது எப்படி பணம் செலுத்துகிறாங்க, பணம் செலுத்தும் வசதி சிஸ்டம்னா ஒரு அமைப்பு. ரைட்டா? அமைப்புன்னு சொல்லலாம், வசதின்னு சொல்லலாம். அப்போ பிரிக்ஸ் நாடுகளின் பணம் செலுத்தும் வசதி அப்படின்னு சொல்லலாம். அப்போது அட் த 2015 அப்படின்னா இந்த வருஷத்தில், அட்னா 2015 வருஷத்தில் பிரிக்ஸ் சம்மிட் என்னது? ஒரு மாநாடு. ரைட்டு? ஒரு கூட்டம் சொல்லலாம், மாநாடுன்னு சொல்லலாம். அந்த பிரிக்ஸ் நாடுகளின் மாநாடு யாரால் நடத்தப்பட்டது? மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் த பிரிக்ஸ் நேஷன்ஸ். அப்படின்னா மினிஸ்டர்ஸ்னால் மந்திரிகள் எதை சார்ந்த மந்திரிகள்? பிரிக்ஸ் நேஷன். பிரிக்ஸ்னால் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளை சேர்ந்த மந்திரிகளால் நடத்தப்பட்ட ஒரு மாநாடு, பிரிக்ஸ் சம்மிட் இந்த வருஷத்தில் நடந்தது. அந்த மாநாட்டில் யார் கலந்து கொண்டாங்க? மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் த பிரிக்ஸ் நேஷன். பிரிக்ஸ் நாடுகளை சேர்ந்த மந்திரிகள் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு என்ன செய்தார்கள்னா இனிஷியேட்னா தொடங்கி வைத்தார்கள். எதை தொடங்கி வைத்தார்கள்? இனிஷியேட்டட் கன்க்ளூஷன் ஃபார் எ பேமெண்ட் சிஸ்டம். அப்படின்னா அதாவது ஒரு கன்க்ளூஷன்றது ஒரு ஆலோசனை வழங்கினார்கள். இந்த மந்திரிகள் இனிஷியேட்டிவ்னா வழங்கினார்கள், அதை ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். எதை வழங்கினார்கள்? இந்த மந்திரிகள் கூட்டமைப்பில் மந்திரிகள் என்ன கன்சல்டேஷன், ஒரு ஆலோசனை வழங்கினார்கள். என்னதற்கு ஆலோசனை வழங்கினார்கள்? ஃபார் எ பேமெண்ட் சிஸ்டம். பேமெண்ட் சிஸ்டம் என்னது? பணம் செலுத்தும் வசதிக்கு உண்டான, எவ்வாறு பணம் செலுத்துவது, ஒரு பொருட்களை ஏற்றுமதி செய்யணும், இறக்குமதி செய்யணும், எவ்வாறு பணம் செலுத்த வேண்டும் என்பதை பற்றிய ஒரு ஆலோசனையை இவர்கள் வழங்கினார்கள். அந்த ஆலோசனையானது எதை குறிக்கிறது? அந்த ஆலோசனையானது would be an alternative to the Society for Worldwide Interbank Financial Telecommunication அப்படின்னு என்னது? இவர்கள் வழங்கிய அந்த கூட்டத்தில் வழங்கிய ஆலோசனை எதை குறிக்கிறது? அந்த ஆலோசனையை குறிக்கிறது. தட் அவை would be an alternative, ஒரு மாற்றாக இருக்கிறது. இந்த ஆலோசனை யாருக்கு ஒரு மாற்றாக இருக்கிறது? ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்று வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலோசனை, இந்த மந்திரிகளின் ஆலோசனை ஒரு மாற்றாக அமைந்துள்ளது. ஒரு மாற்றுன்னு சொன்னது, இப்போது ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு ஒரு மாற்று பொருள் இருந்ததுன்னா அது ஒரு மாற்றுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? தட் வுட் பி an alternative. இப்போ உதாரணமாக நான் போகிற கடையில் சப்பாத்தி கேட்குறேன் சாப்பிட்றதுக்கு, இல்லை சப்பாத்தியில் பரோட்டா இருக்குது அப்படின்றான். அப்போ அது ஒரு மாற்று. ரைட்டா? அது மாதிரி தான் இந்த ஆலோசனையானது, ஆலோசனை would be an alternative ஒரு மாற்றாக இருந்தது. எதற்கு? டு த சொசைட்டினா ஒரு கூட்டமைப்பு, ஒரு சமூகம். அது என்ன சொசைட்டி அப்படின்னா ஃபார் வேர்ல்டு வைடு இன்டர்பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னா. அப்போ வேர்ல்டு வைடுனா உலகளாவிய, இன்டர்பேங்க்னா பேங்குகள் மத்தியில், அப்படின்னா வங்கிகளுக்கு இடையே, இன்டர்பேங்க்னா இன்டர்னா நடுவில், அப்போ பேங்குனா வங்கிகளுக்கு இடையே, உலகளாவிய வங்கிகளுக்கு இடையே என்னது? ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். அப்போ ஃபினான்ஷியல் என்னது? நிதி வசதி, நிதின்னு அர்த்தம். அப்போ டெலிகம்யூனிகேஷன்னா பரிமாற்றம், செய்தி பரிமாற்றம், நிதியோட இன்ஃபர்மேஷன் பரிமாற்றம் சொல்லுவாங்க. ஃபைனான்சியல்னா நிதி செய்தி பரிமாற்ற அமைப்பிற்கு, அதாவது உலகளாவிய வங்கிகளுக்கு இடையேயான நிதி செய்தி பரிமாற்ற அமைப்பிற்கு சிஸ்டம். அதற்கு இந்த அமைப்பிற்கு இது ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கு உலகளாவிய, அதாவது உலக இம்போர்ட் பண்ணும்போது இது மூலிமா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு ஒரு மாற்றாக இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் மினிஸ்டர்களில் சேர்ந்து ஒரு ஆலோசனை வழங்கினார்கள். நம்ம ஒன்று புதுசாக உண்டாக்கணும் இதற்கு மாற்றாக அப்படின்ட்டு அதை தான் சொல்கிறான். இனிஷியேட்டட். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2015 வருஷத்தில் பிரிக்ஸ் மாநாட்டில் மந்திரிகள், மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் த பிரிக்ஸ் நேஷன், பிரிக்ஸ் நாட்டை சேர்ந்த மந்திரிகள் இனிஷியேட்டர்னு வழங்கினார்கள். ஆலோசனை வழங்கினார்கள். எதற்கு? ஃபார் பேமெண்ட் சிஸ்டம். பேமெண்ட் சிஸ்டம்னா நம்ம பேமெண்ட்ன்றது கொடுக்குறது, பணம் செலுத்துவது. ரைட்டா? பணம் செலுத்துவதற்கு ஒரு மாற்றாக. எதற்கு பணம் செலுத்துவதற்கு? எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். இந்த 5 நாடுகளுக்குள்ளே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுவதற்கு இதுக்கு முந்தைய வேர்ல்டு வைடு இன்டர்பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் மூலியமாக தான் செலுத்திட்டு இருந்தாங்க. அதற்கு ஒரு மாற்றாக இவங்க ஒன்று உண்டாக்க போகிறாங்க. would be an alternative, ஒரு மாற்றாக இருந்தது. எதற்கு மாற்றாக? டு த சொசைட்டி, சமூகம். எந்த சமூகம்? ஆஃப் வேர்ல்டு வைடுனா இந்த உலகளாவிய வங்கிகளுக்கு இடையேயான, அதாவது வேர்ல்டு வைடு இன்டர்பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் செய்தி பரிமாற்றம்னு அர்த்தம். ரைட்டா?
அதை நிதி செய்தி பரிமாற்ற அமைப்பிற்கு மாற்றாக ஆலோசனை வழங்கப்பட்டது. அப்போ நெக்ஸ்ட்டு த ஃபேக்டர்ஸ் தட் bolster cooperation among ministers மெம்பர்ஸ்ன்றான். அப்போது ஒரு என்னது அதை நல்ல கவனிங்க. த ஃபேக்டர்னால் காரணிகள் ரெண்டும் ஒன்று தான், ரைட்டா? த ஃபேக்டர்ஸ்னால் காரணிகள். தட் போல்ஸ்டர்ஸ்னால் வலுவூட்டுவது ஊக்கப்படுத்துவது. இந்த காரணிகள் வலுவூட்டுகிறது எதை? கோஆப்ரேஷன்ன்றது ஒரு ஒற்றுமை எமங் த மெம்பர்னு யாரை குறிக்குது? இந்த நாடுகளாக குறிக்குது, ரைட்டா? இந்த நாடுகளுக்கு நடுவில் உள்ள ஒரு ஒற்றுமையை இந்த காரணிகள் வலுவூட்டுகிறது. த ஃபேக்டர்ஸ் தட் எந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் காரணிகள் வலுவூட்டுகின்றன. எதற்கு வலுவூட்டுகின்றன? அதை கோஆப்ரேஷன் ஒரு ஒற்றுமை. எதுக்கு நடுவில் ஒற்றுமை? எமங்கன்னா யார்? இந்த மெம்பர்ஸ், இந்த பிரிக்ஸ் நாடோட மெம்பர்லாம் பிரிக்ஸ் நாடுகளோடு சேர்ந்தவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு ஒரு காரணிகள் வலுவூட்டப்படுகிறது. அப்படின்னா அது என்ன காரணிகள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு த காமன் நீட் அப்படின்னா பொதுவான தேவை. அதாவது முதல்ல த காமன் நீட் எமங் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் என்னது? முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகள், பின்தங்கிய நாடுகள், 3 வகைப்படும். டெவலப்பிங்னா முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளுக்கு மத்தியில் ஒரு பொதுவான ஒன்று இருக்கிறது. டு கன்ஸ்ட்ரக்ட் அமைக்கப்பட வேண்டும். எது நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்னா முதல்ல ஏ காமன் நீட் பொதுவான ஒன்று தேவைப்படுகிறது. யாருக்கு மத்தியில்? எமங் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படின்னா வளர்ந்து கொண்டு போகக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில் பொதுவாக ஒன்றை அமைக்க வேண்டும். டு கன்ஸ்ட்ரக்ஷன் அமைக்க வேண்டும். எதற்கு? எக்கனாமிக் ஆர்டர்னா என்னது? எக்கனாமிக் ஆர்டர்னு சொல்லி வரும்போது பொருளாதாரம் சம்பந்தமாக ஒரு ஒழுங்கமைப்பு, ரைட்டா? ஒரு ஒழுங்கு, ரைட்டா? ஆர்டர்னா ஒரு ஒழுங்கு. பொருளாதாரத்தில் ஒரு ஒழுங்கை கட்டமைக்க வேண்டும். இந்த வளர்ந்து கொண்டு வரும் நாடுகளுக்கு நடுவில் பொருளாதார ஒழுங்கை கட்டமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தேட் அவை அந்த மாதிரி பொருளாதார ஒழுங்கை கட்டமைக்கிறது தான் இது தேட் குறிக்கிறது. அது ரெஃப்ளெக்ட்ஸ்னு பிரதிபலிக்கிறது. எதை பிரதிபலிக்கிறது? த கரண்ட் சுச்சுவேஷன் தற்போது உள்ள நிலைமையை, அந்த நாடுகளுக்குள்ள தற்போது உள்ள நிலைமையை அது பிரதிபலிக்கிறது. வில் டிரைவ் த பிரிக்ஸ் எஃபோர்ட்ஸ்னு சொன்னால் பிரிக்ஸ் நாடுகளின் முயற்சிகளை ஊக்கப்படுத்துகிறது, ரைட்டா? பிரிக்ஸ் நாடுகள் எஃபோர்ட்ஸ்னா முயற்சிகள், ரைட்டா? பிரிக்ஸ் நாடுகளின் முயற்சிகள் இந்த நாடுகள், இந்த எமங் நாடுகள்னால் இந்த வளர்ந்து கொண்டு வரும் நாடுகளோட எக்கனாமிக் ஆர்டர்னா பொருளாதார ஒழுங்கை ஊக்கப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள், ரைட்டா? வில் டிரைவ்னா கொண்டு செல்லுகிறது. எது கொண்டு செல்கிறது? த பிரிக்ஸ் எஃபோர்ட்ஸ். பிரிக்ஸ் நாடுகளோட முயற்சி இந்த வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதார ஒழுங்கை ஊக்கப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். இன் திஸ் மேட்டர் இந்த விஷயத்தில் த ஐடியா ஆஃப் என்டிபி அண்டு சிஆர்ஏ இந்த விஷயத்தில் என்டிபி அதாவது இது பேங்கு, ரைட்டா? இவங்களால் உண்டாக்கப்பட்ட பேங்கு அண்டு சிஆர்ஏ இது ஒரு ஒழுங்கமைப்பு. இந்த இரண்டும் சேர்ந்து ஆர் டிஃபைனிங் சேஞ்சஸ்ன்னு சொன்னால் வரையறுக்குகிறது. டிஃபைனிங்னா விளக்குகிறது. அதை மாற்றங்களை விளக்குகிறது. டிஃபைனிங் சேஞ்சஸ்னால் மாற்றங்களை விளக்குகிறது, ரைட்டா? அதாவது இந்த என்டிபி பேங்கும் சிஆர்ஏ ஒழுங்கமைப்பும் இரண்டும் சேர்ந்து இந்த விஷயத்தில் டிஃபைனிங்னா வரையறுக்கிறது, சொல்லுகிறது, குறிப்பிடுகிறது. எதை? மாற்றங்களை இது வரையறுக்கிறது என்று சொல்கிறான். அண்டு இந்த மாற்றங்கள் வில் ஹேவ் ஹியூஜ் ஜியோ எக்கனாமிக் அண்டு ஜியோ பொலிட்டிக்கல் இம்பேக்ட். இந்த மாற்றங்களை இந்த இரண்டும் சேர்ந்து வரையறுக்கிறது. அந்த மாற்றங்களானது அண்டு வில் ஹேவ் ஹியூஜ்னா பெரிய அளவில் ஜியோ எக்கனாமிக்னா ஜியோன்றது உலகம்னு அர்த்தம், வேர்ல்டுன்னு அர்த்தம். ஜியோ எக்கனாமிக்னா உலக பொருளாதாரம் மற்றும் உலக அரசியல், ரைட்டா? அரசியலின் தாக்கங்கள், தாக்கங்கள், அதனோட விளைவுகள், அதனோட செயல்பாடுகள். இந்த இடத்துல இம்பேக்ட்னு தாக்கம்னு செயல்பாடுகளில் பெரிய மாற்றங்களை இந்த என்டிபியும் சிஆர்ஏவும் உண்டாக்குகிறது அப்படிங்கிறான். உலகளாவிய இந்த பிரிக்ஸ் நாட்டோட கூட்டமைப்பில் உள்ள ஒரு பேங்கும் சிஆர்ஏ ஒரு அத்தாரிட்டியும் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு டிஃபைனிங்னு வரையறுக்கிறது, மாற்றங்களை வரையறுக்கிறது. அண்டு அந்த மாற்றங்கள் என்ன செய்கிறதுனா உலகளாவிய வில்ஹேவ்னா இருக்கிறது. ஹூஜ் ஜியோ எக்கனாமிக். ஹூஜ்னா பெரிய அளவில் உலகளாவிய பொருளாதார மற்றும்
உலகளாவிய அரசியல் இம்பேக்ட் தாக்கங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் செகண்ட் இரண்டாவதாக த பிரிக்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ஐடியா அப்படின்னா பிரிக்ஸ் நாட்டோட மாற்று கருத்து ஐடியானா மாற்று கருத்து இந்த லேண்ட்ஸ்கேப்னு என்னது இந்த நிலத்தில் லேண்டுன்னு நிலம் தானே. அப்போ லேண்ட்ஸ்கேப்னா இந்த நிலத்தில் இந்த பூமியில். ரைட்டா? இந்த 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 பிரிக்ஸ் நாட்டு மூணாவதாக செகண்ட் இந்த பிரிக்ஸோட இந்த ஒரு மாற்று கருத்தானது இந்த பிரிக்ஸ் தான் உண்டாக்குறாங்க இல்லையா புதுசாக உலகள வேர்ல்டு பேங்க் பதிலாக இவங்க ஒரு புதுசாக ஒரு பேங்கு சிஆரே உண்டாக்கி வச்சுருக்காங்க. இவங்களுக்குள்ளே ஏற்றுமதி இறக்குமதி பண்ணணும். அந்த டாலரை யூஸ் பண்ண மாட்டாங்க, அமெரிக்க டாலரை. அதை தான் சொல்கிறோம். இந்த பிரிக்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ஐடியா அந்த மாற்று கருத்தானது இந்த லேண்ட்ஸ்கேப்னு சொன்னது நம்ம நிலத்தில் லேண்ட்ஸ்கேப்னு என்னது நிலப்பரப்பில் இந்த உலகத்தை சொல்கிறோம். லேண்ட்ஸ்கேப் ஆஃப் குளோபல் கவர்னன்ஸ் என்னது நிர்வாகம் நிற்போம். உலகளாவிய நிர்வாகம் இந்த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் குளோபல் கவர்னன்ஸ்னால் ஒரு நிர்வாகம் உலகளாவிய நிர்வாகமான இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை பிரிக்ஸ் நாடுகள் ஏற்படுத்துகிறது. வில் அட்ராக்ட் சப்போர்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். வில் அட்ராக்ட்னா இந்த மாற்றங்கள் கவரப்படுகின்றன. கவருகிறது சப்போர்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். அப்போ மற்ற நாடுகளின் உதவியையும் இது கவருகிறது. சப்போர்ட்னா உதவி ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் மற்ற நாடுகளின் உதவியையும் இந்த பிரிக்ஸோட மாற்று கருத்தானது கவருகிறது. இந்த உலக கவர்னன்ஸ் என்னது அதை ஒரு நிர்வாகம் இந்த உலக நிர்வாகத்தில் மற்ற நாடுகளின் ஒரு மாற்று கருத்தையும் மற்ற நாடுகளின் ஒரு சப்போர்ட் ஒரு உதவியையும் இந்த பிரிக்ஸோட மாற்று கருத்தானது கவருகிறது என்றான். மூன்றாவதாக த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிக்ஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா எக்ஸ்பென்ஷன்னா விரிவாக்கம். மூன்றாவதாக த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிக்ஸ் இன்ட்ராக்ஷன் அதாவது இந்த பிரிக்ஸ் நாடுகளோட இன்ட்ராக்ஷன் செயல்பாடுகள் இன்டராக்ஷன்னா அந்த நாடுகள் நடுவில் இந்த நாடுகளுக்கு மத்தியில் உள்ள செயல்பாடுகள்னு அர்த்தம். நாடுகளின் செயல்பாடுகளின் விரிவாக்கம். மூன்றாவதாக த எக்ஸ்பென்ஷன் விரிவாக்கம். எதனோட விரிவாக்கம்? இந்த பிரிக்ஸ் நாடுகளோட இன்டராக்ஷன் செயல்பாடுகளின் விரிவாக்கமானது டு அதர் செக்டார் அதர் செக்டார் என்னது மீதி உள்ள ஒரு செக்டார் என்னது ஃபீல்டு என்வாயர்மெண்ட் ஃபீல்டு அந்த ஃபீல்டு இந்த ஃபீல்டுன்னு சொல்கிறோம்ல உலகளாவிய மற்ற துறைகளிலும் வில் மேக் இட் மோர் ஸ்ட்ராங் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா வில் மேக் இட்னா உண்டாக்குகிறது அப்படின்னா இதில் உண்டாக்குகிறது மோர் ஸ்ட்ராங் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா ஸ்ட்ராங்னது வலுவூட்டப்பட்ட பார்ட்னர்ஷிப்னா ஒரு கூட்டமைப்பை உண்டாக்குகிறது. நல்லா பார்த்துக்கோங்க. மூன்றாவதாக இந்த எக்ஸ்பென்ஷன்னா இந்த நாடுகளின் விரிவாக்கம் பிரிக்ஸ் நாடுகளினோட செயல்பாடுகளின் விரிவாக்கமானது மற்ற ஃபீல்டுனா மீதி துறைகளிலும் எதை உண்டாக்குகிறது? ஒரு வலுவான உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குறது? மேக் இட் மோர் ஸ்ட்ராங் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா ஸ்ட்ராங்கான வலுவான ஒரு கூட்டமைப்பை உண்டாக்குகிறது. அடுத்து ஓபைக்னு என்னன்னு பார்ப்போம். ஓபைக்னு என்னது அது பிராக்கெட்டில் த ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி அப்படின்னா ஒரு நிர்வாகம். ஓபெக்கோட அப்ரிவேஷன் அது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். அப்போ ஆர்கனைசேஷனாக ஒரு நிர்வாகம் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படின்னா பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அப்படின்னா பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்யும் நாடுகள். ரைட்டா? அதனோட ஒரு நிர்வாகம். அதை பற்றி பார்க்கலாம். அதை பிராக்கெட்டில் என்ன போட்டிருக்கான் பாருங்கள். ஏ குரூப் ஆஃப் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி நேஷன்ஸ் அப்படின்னா இந்த நாடுகள் எந்தெந்த நாடு பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்தோ அதனோட ஒரு குரூப்ன்ற ஒரு குழு. ரைட்டா? அதான் குரூப் ஆஃப் ஆயில் ப்ரொடக்ஷன் நேஷன்ஸ் அப்படின்னா எண்ணெய் தயாரிப்பு நாடுகளோட ஒரு குழு அப்படிங்கிறான். ரைட்டா? இருக்கிறது. அதான் அந்த ஒபைக் இருக்கிறது. அண்ட் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அப்போ இன்டர் கவர்மெண்டல்னு சொன்னால் ஒரு கவர்மெண்ட். அப்போ ஒரு கவர்மெண்ட் இன்னொரு கவர்மெண்ட் ஒரு நாடு இன்னொரு நாடு. ரைட்டா? அதை இன்டர் கவர்மெண்டல்னு சொல்லுவாங்க. அரசுகளுக்கு இடையேன்னு சொல்லுவாங்க. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு இடையில் ஒரு செய்தி பரிமாற்றம் செய்ததுக்கு பேர் தான் அரசுகளுக்கு இடையே உண்டான ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது அதை தான் சொல்கிறேன். இந்த ஒபேக் என்பது இருக்கிறது எவ்வாறாக அண்ட் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அப்போ இன்டர் கவர்மெண்டல் என்னது? அதாவது அரசுகளுக்கு இடையேயான ஒரு அமைப்பாக இருக்கிறது. ரைட்டா? அவை ஃபவுண்டட் இன் பாக்தாத் ஈராக் அப்படின்னா ஃபவுண்டட்னா நிறுவப்பட்டது. இந்த ஒபைக் என்ற ஒரு நிறுவனம் ஒரு
ஒரு அமைப்பு, ஆர்கனைசேஷன் அமைப்பு. அமைப்பானது எவ்வாறு இருக்கிறது? த இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொன்னால், அதாவது அரசுகளுக்கு இடையேயான அமைப்பு இது ஒபெக். இவை எங்கு நிறுவப்பட்டு, எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஃபவுண்டட் நிறுவப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஃபவுண்டட் எங்கே ஃபவுண்டட்? இன் பாக்தாத்ன்றது என்னது? ஈராக்கில் இருக்குது. இப்போ டெல்லி எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. மெட்ராஸ் எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரி ஈராக்கில் உள்ள ஈராக் நாடு, அந்த நாட்டில் உள்ள பாக்தாத் என்ற இடத்துல இந்த அமைப்பு நிறுவப்பட்டது. ஒபெக் என்ற அமைப்பு நிறுவப்பட்டது. அந்த அமைப்பின் மூலமாக இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் செயல்பட்டது. அதாவது அரசுகளுக்கு இடையே ஒவ்வொரு ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரியில் இதில் வந்து பங்கெடுத்துக்கிறோம். ரைட்டா? அதனால தான் சொல்கிறேன் இதுவே நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட்டு அது புஷ்டாப் வச்சுட்டான். ரைட்டா? புஷ்டாப்பை பிரேக் கமா போட்டான். அடுத்ததாக ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னது? இதனோட தலைமை அலுவலகம். இதனோட இந்த ஒபெக் என்ற ஒரு அமைப்போட தலைமை அலுவலகம். ஹெட் குவார்ட்டர்ட் அப்படின்னா தலைமை அலுவலகமானது இன் வியன்னா என்ற இடத்துல இருக்குது. ஆனால் அந்த வியன்னா என்ற இடம் எந்த நாட்டில் இருக்குது? ஆஸ்திரியா என்ற நாட்டில் இருக்குது. ரைட்டா? ஆஸ்திரியா என்ற நாட்டில் உள்ள வியன்னாவில் தான் இந்த ஒபெக்கோட தலைமை அலுவலகம் இயங்குகிறது. ரைட்டா? நெக்ஸ்ட் புதுசாக வச்சான். அடுத்து ஈரான் ஒரு நாடு, ஈராக் ஒரு நாடு, குவைத் ஒரு நாடு, சவுதி அரேபியா ஒரு நாடு அண்ட் வெனின்சுலா. ரைட்டா? இந்த 5 நாடுகளும் இருக்கின்றன. 5 நாடுகளும் இருக்கின்றன. எவ்வாறாக? த ஒபெக் ஃபவுண்டர் மினிஸ்டர். அப்போ ஒபெக்னு என்னது? இந்த அதாவது ஆயில் பெட்ரோலியம். ரைட்டா? அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். அதான் இதனோட மெம்பராக இருக்கிறது. ஃபவுண்டர் மெம்பர்னு என்னது? நிறுவன உறுப்பினர்னு சொல்லுவாங்க. ஃபவுண்டர்னா நிறுவன உறுப்பினராக இந்த 5 நாடுகளும் ஒபெக்கில் இருக்கிறது. இந்த ஒபெக்கில் யார் ஃபவுண்டர் மெம்பர்னு? இந்த 5 நாடுகள்: ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா அண்ட் வெனின்சுலா. ரைட்டா? இருக்கின்றன. இந்த 5 நாடுகளும் ஒபெக் என்ற ஒரு அமைப்பில் நிறுவன இயக்குனராக, நிறுவன மெம்பர்னா உறுப்பினராக இருக்கிறது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு தேர் ஆர் 3 கேட்டகரிஸ். அப்போ 3 வகைப்பாடுகள் இருக்கின்றன. ரைட்டா? 3 வகைப்பாடுகள், 3 கேட்டகரிஸ், 3 பிரிவுகள் ஆஃப் மெம்பர்ஷிப். இந்த உறுப்பினர்களில் 3 பிரிவுகள் இருக்கின்றன. கேட்டகரிஸ்னால் பிரிவுகள். என்ன யாருக்கு பிரிவுகள்? இந்த உறுப்பினர், இந்த நாடுகளில் உறுப்பினராக இருக்கிறாங்கல்ல, இவங்களில் 3 வகையான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒன்று ஃபவுண்டர் மெம்பர் என்னது? அதாவது ஃபவுண்டர் மெம்பர் அப்படின்ற நிறுவன உறுப்பினர் சொல்லுவாங்க. ஒன்று நிறுவன உறுப்பினர். அண்ட் ரெண்டாவதாக ஃபுல் மெம்பர் என்னது? குழு உறுப்பினர்னு சொல்லுவாங்க. குழு உறுப்பினர் 2. அண்டு அசோசியேட் மெம்பர் என்னது? துணை உறுப்பினர். அசோசியேட்னா துறை. ரைட்டா? துணை உறுப்பினர். அப்போ இந்த 3 வகையாக இந்த மெம்பர்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. ரைட்னா? அடுத்து ஒபெக் மெம்பர்ஷிப் இஸ் ஓப்பன். ஒபெக்கில் இந்த அமைப்பில் மெம்பர்ஷிப்னா உறுப்பினர் ஆவது இஸ் ஓப்பன், அதாவது வெளிப்படையாக இருக்கிறது. ஓப்பன்னா வெளிப்படை, யார் வேணால் மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம். அது யார் ஆக முடியும்? பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் தான் மெம்பர் ஆக முடியும். நம்ம போய் மெம்பர் ஆக முடியாது. ரைட்டா? நம்ம ஏற்றுமதி செய்யலை, வாங்கத்தான் செய்கிறோம். அதனால் ஒபெக் மெம்பர்ஷிப் இஸ் ஓப்பன். ஒபெக்கில் போய் இந்த ஒபெக் அமைப்பில் ஏதாவது ஒரு நாடு மெம்பர்ஷிப் ஆகணும்னா அது வெளிப்படையாக இருக்கிறது. டு எனி கண்ட்ரிஸ், எந்த நாட்டுக்கும் ஒபெக்கில் மெம்பர்ஷிப் ஆவது சுலபமாக இருக்கிறது. அதாவது ஓப்பன். பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணக்கூடிய நாடுகள் இதில் மெம்பர்ஷிப் ஆகலாம். அதுதான் சொல்கிறான். ஒபெக் மெம்பர்ஷிப்பில் ஒபெக்கில் உறுப்பினர் ஆவது இஸ் ஓப்பன், வெளிப்படையாக இருக்கிறது. டு எனி கண்ட்ரின்னு எந்த நாட்டுக்கும் இருக்கிறது. அந்த நாடு எவ்வாறாக இருக்க வேண்டும்? தேட்னா அந்த நாடானது எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி செய்ய வேண்டும். அவங்க தான் இதில் மெம்பர்ஷிப் ஆகும். எக்ஸ்போர்ட் க்ரூட் ஆயில் என்னது? கச்சா எண்ணெய். அப்போ கச்சா எண்ணெய்க்கு பெட்ரோலுக்கு என்ன வித்தியாசம்? முதல்ல பூமியிலேருந்து எடுக்கும்போது கச்சா எண்ணெய் தான் இருக்கும். அதில் கசடு எல்லாம் இருக்கும். அதுலேருந்து ஃபஸ்ட்டு பெட்ரோல் எடுப்பாங்க, அடுத்து டீசல் எடுப்பாங்க, அடுத்து வந்து என்னது கெரோசின் எடுப்பாங்க, அடுத்து ஏகப்பட்ட பொருட்கள் எடுப்பாங்க. கடைசி அந்த கசடு இருக்குல்ல, அது மட்டும் தார் ரோடு, நம்ம தார் போட போகிறோம்ல, அந்த தார் ரோடுக்கு பயன்படும். அப்போது இந்த குரூட் ஆயிலிருந்து பெட்ரோல் எடுப்பாங்க. அதாவது அந்த நாடுகள் எக்ஸ்போர்ட்ஸ்னு ஏற்றுமதி செய்ய வேண்டும். குரூட் ஆயிலை ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு இந்த ஒபேக்கில் மெம்பர்ஷிப் ஆவது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஓப்பனாக இருக்குது. ஓப்பன் என்னது? செய்யலாம், திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அவங்க வந்து மெம்பர்ஷிப் ஆகலாம்னு அர்த்தம். அண்டு விச் ஷேர்ஸ்னால் அவைகள், அந்த நாடுகள், இந்த மெம்பர்ஷிப் ஆன நாடுகளை குறிக்கிறது. விச் ஷேர்ஸ்னால் பகிர்ந்து கொள்ளலாம். த ஐடியாஸ், அதாவது ஐடியல்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஐடியல்ஸ் என்னது? அதாவது அந்த அமைப்பு, ஆர்கனைசேஷன்னா
இந்த ஒபேக் ஆர்கனைசேஷன் அமைப்பின் நோக்கங்கள், அதாவது ஐடியல்ஸ், நோக்கங்கள், எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இதில் மெம்பர்ஷிப்பான நாடுகள் அந்த நாடுகளின் எண்ணங்களை இந்த அமைப்பில் பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்கிறோம், ரைட்டா. அடுத்து ஒபேக் மிஷன். அப்போ ஒபேக் மிஷன் என்னென்னு பார்ப்போம், ரைட்டா. அப்போ ஒபேக் மிஷன் அப்படின்னு சொன்னால், மிஷன்ன்றது ஒரு இயக்கம் மாதிரி, ரைட்டா. அப்போ ஒபேக் மிஷன் அப்படின்னா அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டு கோஆர்டினேட் அப்படின்னு, கோஆர்டினேட் என்னது, கோஆர்டினேட் மிஷன்றது என்னது, திட்டம்னு சொல்லுவாங்க, ரைட்டா. ஒபேக் மிஷன் அப்படின்னா ஒபேக் அந்த அமைப்பு, ரைட்டா. பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், ரைட்டா. ஆர்கனைசேஷனாக பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கமிட்டிஸில் மெம்பர் நாடுகள் இருக்கு இல்லையா, அவங்களோட திட்டம்னா மிஷன்னா என்னென்னு, திட்டம் என்னன்னு பார்ப்போம். அப்போ என்னது, டு கோஆர்டினேட் ஆயில் பாலிசிஸ் இன் இட்ஸ் மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்ட்டா. டு கோஆர்டினேட் அப்படின்னு சொன்னால், கோஆர்டினேட் அப்படின்னா ஆயில் பாலிசிஸ்னால் கொள்கைகள், ரைட்டா. பாலிசின்னு என்னது, பாலிசினா ஒரு கொள்கைகள், ரைட்டா. இப்போ நம்ம ஸ்கூலில் கொள்கைகள் போடுறாங்கல்ல, டீச்சர் கொள்கை இப்படி தான் படிக்கணும், அப்படி தான் படிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி டு கோஆர்டினேட் என்ன செய்யுது, அதை ஒருங்கிணைக்க வேண்டும். எதை கோஆர்டினேட் ஒருங்கிணைத்தல். எதை ஒருங்கிணைத்தல், ஆயில் பாலிசிஸ். அப்போ ஆயில்னா எண்ணெய், கொள்கைகளை ஒருங்கிணைக்க வேண்டும். எண்ணெய் ஏற்றுமதி செய்வதற்கு ஒரு கொள்கைகள் வகுக்கிறாங்கல்ல, அதை தான் சொல்கிறாங்க. டு கோஆர்டினேட் ஒருங்கிணைக்க வேண்டும். எதை, ஆயில் பாலிசிஸ் இன் இட்ஸ் மெம்பர் கண்ட்ரிஸ். யாருக்கு மத்தியில், அதில் மெம்பராக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில், இன் இட்ஸ் அதில், இதில் ஒப்பேக்காக இட்டுனே எதை குறிக்கும், ஒப்பேக்காக குறிக்கிறது. இட்ஸ் மெம்பர் கண்ட்ரிஸ். மெம்பர்னால் நாடுகள், உறுப்பு நாடுகள். அதில் ஒப்பேக்கில் உள்ள மெம்பர் கண்ட்ரிஸ்னால் உறுப்பு நாடுகளில் உள்ள ஆயில் பாலிசிஸ் எண்ணெய் கொள்கைகளை என்ன செய்யணும், ஒருங்கிணைக்க வேண்டும். அப்படின்னா இவ்வளோ தான் எண்ணெய் விற்கணும் அப்படின்னா, ஒரு நாட்டில் இப்போ ஈராக்கு ஏற்றுமதி பண்ணுது, ஈரானை ஏற்றுமதி பண்ணுது, இப்படி 5 நாடுகள் ஏற்றுமதி பண்ணியது இல்லை. அப்போ எந்த நாடாக இருந்தாலும் ஒரு ஆயில் ப்ரைஸை 3-5 பேர் சேர்ந்து ஒரு நிர்ணயம் பண்ணுவாங்க. பெட்ரோலியம் இவ்வளோக்கு தான் நம்ம வெளிநாடுகளுக்கு விற்கணும்ட்டா, எந்த நாடுகிட்ட போய் நீ வாங்கினாலும் இந்த 5 நாட்டில் ஒரே ரேட்டாக தான் இருக்கும், ரைட்டா. அதை தான் ஒருங்கிணைத்தல், ரைட்டா. நெக்ஸ்ட்டு ஹெல்ப் ஸ்டெபிலைஸ் ஆயில் மார்க்கெட். ஹெல்ப் ஸ்டெபிலைஸ்ன்னு சொன்னால், ஸ்டெபிலைஸ்ன்ற நிலைநிறுத்த வேண்டும். எதை, ஆயில் மார்க்கெட்னா ஆயில்னா எண்ணெய் சந்தையை நிலைநிறுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும். அதை குறையாமல் பார்த்துக்கிறோம், ரைட்டா. அதை தான் சொல்கிறான், ஸ்டெபிலைசேஷன் நிலைநிறுத்த வேண்டும். எதை, ஆயில் மார்க்கெட்ஸ். ஆயில்ன்ற என்னது, எண்ணெய் சந்தையை நிலைநிறுத்த உதவி செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் டு செக்யூர்னா பாதுகாக்க வேண்டும். ஃபேர் அண்ட் ஸ்டெபிள் இன்கம் டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். அப்படின்னா டு செக்யூர்னு பாதுகாக்க வேண்டும். எதை பாதுகாக்க வேண்டும், ஃபேர் அண்டு ஸ்டெபிள் இன்கம் டு பெட்ரோலியம் ப்ராடக்ட் அப்படின்றான். ஃபேர்ன்றது என்னது, ஃபேர்ன்றது ஒரு நியாயமான, ரைட்டா. ஃபேர்னு நியாயமான, நியாயம் மற்றும் ஸ்டெபிள்னு நிலையான, ரைட்டா. ஃபேர் அண்டு ஸ்டெபிள் ஒரு நியாயமான மற்றும் நிலையான வருமானம், ரைட்டா. டு செக்யூர்னு பாதுகாக்க வேண்டும். எதை, ஒரு நியாயமான மற்றும் நிலையான வருமானம் டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். பெட்ரோலியம் பொருட்களிலிருந்து வருமாறு, பெட்ரோலியம் பொருட்களிலிருந்து இந்த நாடுகளுக்கு கிடைக்குமாறு, ரைட்டா. அதான் சொல்கிறான், டு செக்யூர்னு பாதுகாக்க வேண்டும். ஃபேர்னு நியாயமான மற்றும் ஸ்டெபிள் இன்கம். ஸ்டெபிள்ன்றது நிலையான வருவாய், ரைட்டா. எதிலிருந்து கிடைக்கிற நாடுகளுக்கு, இந்த நாடுகளுக்கு டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். பெட்ரோலியம் பொருட்களிலிருந்து ஒரு நிலையான மற்றும் நியாயமான வருமானம் வருமாறு அதை பாதுகாக்க வேண்டும் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு அண்ட் எஃபிஷியன்ட் அப்படின்னா திறமையான, ரைட்டா. எஃபிஷியன்ட் என்னது, திறமையான மற்றும் எக்கனாமிக்னு என்னது, அதாவது பொருளாதாரம், ரைட்டா. அண்ட் எஃபிஷியன்ட்னா திறமையான மற்றும் எக்கனாமிக். நீ பொருளாதாரம்னு சொல்ல, சிக்கனம்னு சொல்லிக்கலாம். அந்த இடத்துல சிக்கனமானன்னு சொல்லலாம். ஏன்னா ஆக்சுவலி பொருளாதாரம் தான், ஆனால் நீ சிக்கனமானன்னு வச்சுக்கோ. ஒரு திறமையான மற்றும் சிக்கனமான, எக்கனாமிக் சிக்கனமான அண்டு ரெகுலர் சப்ளை ஆஃப் ஆயில் டு கன்சியூமிங் நேஷன்ஸ். அப்போ ரெகுலராக தொடர்ச்சியாக இந்த நாடுகள், இந்த ஒப்பேக்கில் உள்ள ஆயில் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் ரெகுலர்னு தொடர்ச்சியாக சப்ளை செய்ய வேண்டும். சப்ளைனா வழங்க வேண்டும். எதை வழங்க வேண்டும், ஆஃப் ஆயில். இந்த எண்ணெய்களை இந்த நாடுகள், ஒப்பேக் நாடுகள் திறமையாகவும் மற்றும் அது சிக்கனமாகவும், கம்மியான ரேட்லையும் வழங்க வேண்டும். யாருக்கு எக்ஸ்போர்ட்னா சப்ளை வழங்க வேண்டும், எண்ணெய்களை வழங்க வேண்டும். யாருக்கு, டு கன்சியூமிங் நேஷன்ஸ், அந்த எண்ணெய்களை பயன்படுத்தும் நாடுகளுக்கு. இப்போ இந்தியா எண்ணெய் ஏற்றுமதி நாடு கிடையாது.
எண்ணெயை பயன்படுத்தும் நாடுகள். ஏன்னா நம்மகிட்ட எண்ணெய் இல்லை, நம்ம ஏற்றுமதி பண்ண முடியும், நம்ம எண்ணெயை வாங்குகிற நாடுகள். ரைட்டா, அதுதான் நம்ம தான் குறிக்கிறது. நம்மளுக்கு கன்சியூமிங் நேஷன்னா அதை எண்ணெயை வாங்கும் நாடுகளுக்கு ரெகுலர் தொடர்ச்சியாக சப்ளைன்றது அதை அனுப்ப வேண்டும், வழங்க வேண்டும். ரைட்டா, எதை எப்படி வழங்கணும்? எஃபிஷியன்ட், திறமையான மற்றும் சிக்கனமான ரேட்டில். ரைட்டா, திறமையாகவும் சிக்கனமாகவும் வழங்க வேண்டும் என்பது இதனோட கொள்கை. ரைட்டா, நெக்ஸ்ட்டு எ ஃபேர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் டு தோஸ் இன்வெஸ்டிங் இன் த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ ஒரு ஃபேர் ரிட்டர்ன் சொன்னால், ஃபேர்னா ஒரு மூலதனம், நியாயமான. ரைட்டா, ஒரு ஃபேர் ரிட்டர்ன் என்னது? இப்போ நம்ம பேங்க்கில் வந்து நம்ம ரூபாயை போட்டிருக்கோம், அதுக்கு நம்மளுக்கு வட்டி கிடைக்குது. ரைட்டா, அதுதான் அந்த வட்டியை தான் குறிக்கும் இந்த மாதிரி ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ரைட்டா, எ ஃபேர் ரிட்டர்ன்னா ஒரு நியாயமான மூலதனத்தின் மூலம் கிடைக்கும் வருவாய். ரைட்டா, இந்த இடத்துல வருவாய்னு வச்சுக்கோ. ஒரு ஃபேர் ரிட்டர்னா, ஃபேர்னா நியாயமான வருவாய், ரிட்டர்னா வருவாய். எதன் மூலியமாக? ஆன் கேபிட்டல் முதலீடு செய்வதன் மூலமாக. ஆன் கேபிட்டல் டு தோஸ் இன்வெஸ்டிங் இன் த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ். டு தோஸ் அவர்களுக்கு, யார்களுக்கு? டு தோஸ் இன்வெஸ்டிங்னா முதலீடு செய்பவர்களுக்கு. எதில்? இந்த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ், இந்த பெட்ரோலிய துறையில் முதலீடு செய்பவர்களுக்கு ஒரு நியாயமான வருவாய் கிடைக்குமாறு செய்ய வேண்டும்ன்றான். இப்போ நான் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸில் முதலீடு செய்கிறேன், ரூபாய் 50 லட்ச ரூபா முதலீடு செய்கிறேன், எனக்கு ஒரு வருவாய் வந்துக்கிட்டே இருக்கும். ரைட்டா, நான் எந்த வேலை செய்ய வட்டி மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். அதுதான் சொல்கிறான் ஃபேர் ரிட்டர்னா நியாயமான வருவாய். ஆன் கேபிட்டல்னா முதலீடு செய்கிறேன். இப்போ நான் 50 லட்ச ரூபா முதலீடு செய்கிறேன், எனக்கு பெட்ரோலியம் துறையில், அப்போ எனக்கு அதில் வட்டி வந்துக்கிட்டு இருக்கும். அதுதான் நியாயமான வருவாய் வரணும். எதில் வரணும்? ஆன் கேபிட்டல்னால் முதலீடு செய்வார், முதலீடு அவங்க முதலீடு. நான் 50 லட்சம் தான் முதலீடு செய்வதற்கு ஒரு நியாயமான வருவாய் யாருக்கு கிடைக்கணும்? டு தோஸ் இன்வெஸ்டிங். யார் இதில் இன்வெஸ்டிங் என்னது? இன்வெஸ்ட்னு என்னது? அதில் வந்து மூலதனம், அதில் போடுறது, டெபாசிட் பண்ணுறது, டெபாசிட் கொடுக்குறது. ரைட்டா, அந்த கேபிட்டல் என்னது? எமௌண்ட். ரைட்டா, அது எமௌண்ட். கேபிட்டல் என்னது? மூலதனம்னு சொல்லுவாங்க. ரைட்டா, மூலதனத்தை இன்வெஸ்ட்மெண்ட்னா அங்கே டெபாசிட் பண்ணுறது. ஏன்னா எதில்? இந்த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி, பெட்ரோலிய துறையில் இன்வெஸ்டிங்னா அதில் டெபாசிட் பண்ணுறது. ஆன் கேபிட்டல்னா மூலதனத்தை டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நியாயமான வருவாய் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறான். அப்போ நெக்ஸ்ட்டு, ஹவு டஸ் ஒபேக் ஹெல்ப் அதர் கண்ட்ரீஸ். இந்த ஒபேக் நாடுகள் எவ்வாறாக டஸ்ன்னு செய்கிறது. ஒபேக் நாடுகள், ஒபேக்ன்றது இந்த நாடுகளை குறிக்கிறது. அதில் மெம்பராக இருக்கக்கூடிய எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு ஹெல்ப் அதர் கண்ட்ரீஸ், மற்ற நாடுகளுக்கு இந்த ஒபேக் நாடுகள் எவ்வாறாக உதவி செய்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். த ஒபேக் ஃபண்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் இஸ் an இன்ஸ்டிடியூஷன். அப்படின்னா இந்த ஒபேக்கில் வந்து ஒரு ஃபண்டு இருக்கும், ஒரு நிதி இருக்கும். இந்த ஒபேக் ஃபண்டுனா ஒபேக் நாடுகளின் நிதியானது ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் இஸ் an இன்ஸ்டிடியூஷன் that help finance projects with less interest loans அப்படின்றான். அப்போ இந்த ஒபேக் நாடுகள் கூட்டமைப்பில் ஒரு நிதி இருக்கும். ரைட்டா, டெபாசிட் நிதி இருக்கும். அந்த நிதியானது எவ்வாறாக உபயோகப்படுத்தப்படுகிறது? அதாவது இந்த ஒபேக் நாடுகளின் நிதியானது ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட், அப்புறம் உலகளாவிய. ரைட்டா, உலகளாவிய டெவலப்மெண்ட், முன்னேற்றத்துக்காக வேண்டி. அதை தான் சொல்கிறான் ஓபிஐடின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, இதை என்னது? ஒபேக்கோட ஓபிஐடின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அதை ஒபேக் ஃபண்டு ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்னு சொல்கிறான். இந்த ஒபேக் நிதி எதற்காக வேண்டி? ஃபார் உலகளாவிய முன்னேற்றத்திற்காக வேண்டி இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். இது ஒரு நிறுவனம் மாதிரி இருக்கிறது. இந்த ஓபிஐடி என்பது ஒரு நிறுவனமாக இருக்கிறது. இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். இந்த நிறுவனமானது தட் ஹெல்ப் உதவி செய்கிறது. ஓபிஐடி வந்து ஒபேக் நிதியை வைத்துக்கொண்டு உதவி செய்கிறது. தட் ஹெல்ப்னு உதவி செய்கிறது. எவ்வாறாக? ஃபினான்ஸ் ப்ராஜெக்ட்னு சொன்னால் எதற்கு அப்படின்னா, ஃபினான்ஸ்ன்றது அதாவது நிதி திட்டங்களுக்கு உதவி செய்கிறது. எப்படி நிதி திட்டங்களுக்கு உதவி செய்கிறது? வித் லோ இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ். அப்படின்னா கம்மியான வட்டியில் கிடைக்கக்கூடிய லோன்ஸ், கடன் வழங்குகிறது. கம்மியான வட்டியில் இந்த ஓபிஐடி ஒபேக்கோட ஃபண்டை வச்சுக்கிட்டு, அதாவது நிதி திட்டங்களுக்கு கம்மியான வட்டியில் பைசா கொடுக்கறது. ரைட்டா, அதான் சொல்கிறேன். ஓபிஐடி ஒபேக் ஃபண்டுன்னா இந்த ஒபேக் நிதி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஓபிஐடின்னு சொல்கிறாங்க. இது மொத்தம் ஓபிஐடினா இந்த நிறுவனம்.
ரைட்டா. இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன், இது ஒரு நிறுவனம் மாதிரி செயல்படுகிறது. அந்த நிறுவனமானது தட் ஹெல்ப்னா உதவி செய்கிறது. ஃபினான்ஸ் ப்ராஜெக்ட், ஃபினான்ஸ்னால் நிதி திட்டங்களுக்கு உதவி செய்கிறது. வித் எப்படி உதவி செய்கிறது? வித் லோ இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ், லோனா கம்மியான வட்டியில் லோன் கடன் வழங்குகிறது. ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஒபேக் லோகோ, இந்த மேலே படம் போட்டிருக்கான் பாருங்கள், இதுதான் அதனோட லோகோ படம். ஒபேக் நாடுகளோட மொத்த ஒபேக்கில் யாராவது நாடுகள் இருக்கோ அந்த நாடுகளோட ஒரு காமன் லோகோ. இப்போ ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒரு லோகோ இருக்கும்ல, ஸ்கூலுக்கு ஒரு லோகோ இருக்கும். லோகோனா ஒரு செயல் வடிவம்னு சொல்லுவாங்க. இது ஒபேக் நாடுகளோட ஒரு லோகோ. இந்த லோகோவை யார் கண்டுபிடிச்சான்னு பார்ப்பேன். இட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் அன் இன்டர்நேஷ்னல் டிசைன் காம்படிஷன் ஹெல்ட் இன் 1969. அப்படின்னா இட் இஸ் எ ரிசல்ட். இது இந்த லோகோ ஒரு முடிவில் கிடைச்சது. இட் இஸ் எ ரிசல்ட். எதனோட ரிசல்ட்? முடிவில் கிடைச்சது. எதனோட முடிவில் கிடைச்சது? ஆஃப் அன் இன்டர்நேஷ்னல் டிசைன் காம்படிஷன். அப்போ இன்டர்நேஷ்னல் உலகளாவிய டிசைன் வடிவமைக்கும் போட்டி, உலகளாவிய வடிவமைக்கும் போட்டியில் கிடைச்சது இந்த லோகோ. ஒரு போட்டி நடத்தினாங்க. இப்போ ஹெல்டுன்னு நடத்தப்பட்டது இன் 1969. அப்போ 1969 உலகளாவிய டிசைனை வடிவமைக்கும் போட்டி நடத்தப்பட்டது. அந்த போட்டியின் முடிவில், அந்த போட்டியில் ஜெயித்ததோட இட் இஸ் எ ரிசல்ட். அந்த போட்டியில் ஜெயித்ததில் உண்டாக்கப்பட்ட இதுதான் இது. ரொம்ப பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த போட்டியில். அதில் ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சிருக்காரு. அதுதான் இட் இஸ் எ ரிசல்ட். இந்த லோகோ கிடைத்தது. எதுக்கு இந்த லோகோவை குறிக்குது? இது ரிசல்ட். இஸ்னா கிடைத்தது, முடிவுன்னு அர்த்தம் வச்சா. கிடைத்தது, பெறப்பட்டதுன்னு வச்சுக்கோ. அந்த இடத்துல பெறப்பட்டது. எதில் பெறப்பட்டது? ஆஃப் அன் இன்டர்நேஷ்னல் டிசைன் காம்படிஷன். அப்போ உலகளாவிய வடிவமைக்கும் போட்டி நடத்தப்பட்டு அதில் பெறப்பட்டது. அந்த போட்டியில் ஜெயிச்சு வந்தவனோட அது நல்ல டிசைன், யார் நல்ல டிசைன் பண்ணாங்களோ அது இதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மீதியில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த போட்டி எப்போ நடத்தப்பட்டது? 1969. அடுத்து அதில் யார் ஜெயித்தாங்கன்னு பார்ப்போமா? an ஆஸ்திரேலியன் டிசைனர், ஒரு ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த வடிவமைப்பாளர். அவர் பேர் என்னது? சோபோடான்றான். இந்த சோபோடா என்ற வடிவமைப்பாளர் ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்தவர். an ஆஸ்திரியன் டிசைனர் வடிவமைப்பாளர் சோபோடா. அப்போ ஓன் த காம்படிஷன், அவர் தான் வெற்றி கண்டார். வெற்றி கண்டார். இந்த வடிவமைச்சு அவர் தான். மீதி ஆளுகளும் தோற்று போயிட்டாங்க. அதில் ரிஜெக்ட். ஓன் த காம்படிஷன், இந்த போட்டியில் வெற்றி கண்டார். ஓன்னா வெற்றி, த காம்படிஷன் போட்டியில் வெற்றி கண்டார். வித் ஹர் டிசைன்னா இது இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு பெண்மணி, இருந்து பெண்மணி. அந்த பெண்மணியின் அந்த டிசைன் சொன்னது ஒரு வடிவமைப்பு. இந்த பெண்மணியின் வடிவமைப்பு தான் இந்த போட்டியில் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். வீச்சு அது கம்பைன்டு. இந்த டிசைனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதான் சொல்கிறான். வீச் இந்த டிசைனை குறிக்கிறது. விச் கம்பைண்டுனா இணைக்கப்பட்டுள்ளது, அது வைத்துள்ளது. கம்பைன்னா இணைத்து வைத்துள்ளது. எதை இணைத்து வைத்துள்ளது? டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் நேம் அப்படின்டா. டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ்னால் இதில் மெம்பராக இருக்கக்கூடிய நாடுகளோட ரைட்டா வித் டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ், பல எழுத்துக்களை கொண்டுள்ளது. அந்த எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்னு சொன்னால் ஆஃப் த ஆர்கனைசேஷன் நேம். ஆர்கனைசேஷன் நேம்னது இந்த ஓபேக் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதில் ஓபிஇசின்னு போடுற ஓபேக்னு போடுற இல்லையா, அந்த எழுத்துக்கள் இதற்குள்ளே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த படத்துக்குள்ளே நீ நல்லா பார்த்தேன்னா உள்ளே தெரியும். ரைட்டா, அதான் சொல்கிறான். இந்த விச்னா கம்பைண்டுன்னு இது கலவையாக உள்ளது. எதை வைத்துள்ளது? டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ், பலதரப்பட்ட எழுத்துக்களை வைத்துள்ளது. ஆஃப் த ஆர்கனைசேஷன் நேம். இந்த ஆர்கனைசேஷன் ஒபேக் என்ற ஆர்கனைசேஷனோட பெயரில் உள்ள பல எழுத்துக்களை இது உள்ளடக்கியுள்ளது இந்த படத்தில்னு சொல்கிறான். அது டு பி இன் ஏ ரவுண்டட் டிசைன். அது எப்படி இருக்குது? ரவுண்டாக இருக்கக்கூடிய டிசைனுக்குள்ளே இந்த எழுத்துக்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த 4 இருக்கு இல்லையா, 4 எழுத்தை குறிக்கிறது. ரைட்டா, இது 4மே ரவுண்டு மாதிரி தானே இருக்குது. இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய ரவுண்டட் டிசைன் என்னன்னா இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய வடிவமைப்பில் உள்ள நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த ஒபேக் என்ற 4 நாடுகள், ஒபேக் என்ற 4 லெட்டர் இருக்கு இல்லையா, அவைகள் இந்த டிசைனுக்குள்ளே வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதான் சொல்ல விச் கம்பைண்டுனா இது கலவையாக உள்ளது, இதுக்குள்ளே அடங்கியுள்ளது. டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ், பல லெட்டர்கள். அது ஒபேக்குன்ட்டு ஒன்று ஓபிஇசி இருக்கு இல்லையா, அதான் பல லெட்டர்கள், 4 லெட்டர்களும் அடங்கியுள்ளது. எதில்? ஆஃப் த ஆர்கனைசேஷன். இந்த 4 லெட்டர்
ஆர்கனைசேஷனோட 4 லெட்டரும் இதற்குள்ளே அடங்கியுள்ளது. எப்படி அப்படின்னு பார்த்தா இந்த ரவுண்டட் டிசைன், இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய டிசைனுக்குள்ளே இந்த 4 லெட்டர் அடங்கியிருக்குதுன்னு சொல்கிறான். சரியா? அப்போ நெக்ஸ்ட்டு ஆல்சோ ப்ரொவைட்ஸ் கிராண்ட்ஸ் டு சோஷியல் அண்டு ஆல்சோ ப்ரொவைட்ஸ்னால் இது மேலும் வழங்குகிறது. முன்னாடி கண்டினியூட்டி ரைட்டா? ஆல்சோ ப்ரொவைட்ஸ் கிராண்ட்ஸ்னால் எது? அதான் கிராண்டுன்றது என்னது? கிராண்ட் சொன்னாலே என்னது சொல்ல? மானியம்னு சொல்லுவாங்க. இது மேலும் மானியத்தை வழங்குகிறது. யாருக்கு? டு சோஷியல் அண்டு ஹூமானிட்டேரியன் ப்ரொஜெக்ட்ஸ். சோஷியல் என்னது? சமூக மற்றும் மனிதாபமான திட்டங்களுக்கு, ப்ரொஜெக்ஷன் திட்டங்கள். இந்த ஒபேக் ஃபண்டு வந்து அந்த முதல்ல சொன்னாலே ஒபேக் ஃபண்டு வந்து கம்மியான வட்டியில் வந்து நிதி ப்ராஜெக்ட்டுக்கு கடன் வழங்குகிறது. அது போக இன்னமும் கொடுக்குறது. ஆல்சோ ப்ரொவைட்ஸ்னா வழங்குகிறது. கிராண்ட்ஸ்னால் மானியங்கள் வழங்குகிறது. எதற்கு? கிராண்ட்னா என்னது? மானியம் வழங்குகிறது. எதற்கு? டு சோஷியல் அண்டு ஹூமானிட்டேரியன் ப்ரொஜெக்ட். சோஷியலாக சமூக மற்றும் மனிதாபமான ப்ரொஜெக்ஷன் திட்டங்களுக்கு இது மானியங்களை வழங்குகிறது என்று சொல்லுகிறார்கள். ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஒபேக் எஸ் இருக்கிறது. எவ்வாறாக அதாவது இன்ஃபர்மேஷன் சென்டர். ஒபேக்கு வந்து ஒரு தகவல் நிலையம் ஒன்று இருக்கிறது. ரைட்டா? ஒபேக் வந்து தகவல் நிலையங்கள் வைத்துள்ளது. ரைட்டா? அப்போது இந்த ஒபேக்குன்ற ஒரு அமைப்புக்கு ஒரு தகவல் நிலையம் ஒன்று இருக்கிறது. ரைட்டா? ஒபேக் ஹேஸ் இந்த நாடுகள், இந்த அமைப்பு ஒபேக்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன். ரைட்டா? இந்த பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் ஒரு கூட்டமைப்பு ஹேஸ் வைத்துள்ளது இன்ஃபர்மேஷன் சென்டர்னால் தகவல் நிலையம் ஒன்று வைத்துள்ளது. இதுக்குள்ளே என்னென்ன செய்கிறாங்கன்றது தகவலை நாம் பெற்றுக்கொள்ளலாம், யாராக இருந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம். அதை தகவல் நிலையம் வைத்துள்ளது. வித் ஓவர் அதற்குள்ளே என்ன இருக்குன்னா 20,000 வால்யூம்ஸ் இன்க்ளூடிங் புக்ஸ். அப்போனா 20,000 வால்யூம்ன்ற என்னது? தொகுதிகள். ஒரு 20,000 அந்த ஒபேக் இன்ஃபர்மேஷன் சென்டருக்குள்ளே எவ்வளோ இருக்குது? 20,000 வால்யூம்ஸ் தொகுதிகள் உள்ளன. 20,000 தொகுதிகள் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்போ அதுக்குள்ளே அந்த 20,000 தொகுதிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் புக்ஸு, அது அந்த தொகுதிகளுக்குள்ளே புத்தகங்கள் இருக்கிறது. ரிப்போர்ட்ஸ் அறிக்கைகள் இருக்கிறது. மேப்ஸ்னால் வரைபடங்கள் இருக்கிறது. அண்டு கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங்ஸ்னால் மாநாட்டு நடவடிக்கைகள். அந்த ஒபேக் நாடுகளோட மாநாட்டு நடவடிக்கைகள் இதெல்லாம் அடக்கி 20,000 வால்யூம் தொகுதிகளை கொண்டதாக இந்த தகவல் மையம் இருக்கிறது அப்படிங்கிறான். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்ப்போமா? அடுத்து மேப்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ். ஓகே, அவைகள் அந்த 20,000 தொகுதிகள் இருக்கு இல்லையா, ரிலேட்டட் டு பெட்ரோலியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது. இந்த 20,000 தொகுதிகளில் உள்ள புத்தகங்கள், அறிக்கைகள், வரைபடங்கள் மற்றும் கான்ஃபரன்ஸ் மாநாட்டு நடவடிக்கைகள் இவைகள் அனைத்தும் எதை சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது? ரிலேட்டட்னு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது. டு பெட்ரோலியம் சம்மந்தப்பட்டதாகவும் மற்றும் எனர்ஜி ஆற்றல் சம்மந்தப்பட்டதாகவும் இவைகள் இருக்கின்றன அப்படின்ட்டு. அண்டு மேலும் ஆயில் மார்க்கெட்ஸ் அதுக்குள்ளே என்ன இருக்கும்? எண்ணெய் சந்தையும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கும். எண்ணெயோட நிலவரங்கள், எந்த வருஷத்தில் இந்த எண்ணெய் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுச்சு, நீ ஆரம்பத்திலேருந்து பார்க்கலாம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு எண்ணெய் ரேட் இருக்கு இல்லையா? இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எண்ணெய் எவ்வளோக்கு விற்றுச்சுன்னா இந்த ஆயில் மார்க்கெட் அந்த வாலியத்தில் போய் பார்க்கலாம். இவைகள் அனைத்தையும் இந்த 20,000 வாலியத்துக்குள்ளே நீ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் இந்த தகவல் மையமானது இஸ் ஓப்பன். அதை ஓப்பன்னா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி. ரைட்டா? எல்லாரும் அதை பார்க்கலாம். ரைட்டா? இஸ் ஓப்பன்னா வெளிப்படையாக இருக்கிறது. யாருக்கு? டு த பப்ளிக், பொதுமக்கள் யார் வேணாலும் இந்த இதை நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அதான் சொல்லலாம். டு த பப்ளிக்னு பொதுமக்களுக்கு. அண்ட் மேலும் இருக்கிறது. ஆஃபன் யூஸ்டு பை, இவைகள் அடிக்கடி உபயோகப்படுத்தப்படுகின்றன. இந்த ஒபேக் சென்டரில் உள்ள தகவல்கள் யார் உபயோகப்படுத்துகிறாங்க? அண்ட் இஸ் ஆஃபன் அடிக்கடி யூஸ்னு உபயோகப்படுத்தப்படுகிறது. யாரால்? பை ரிசர்ச்சர்ஸ்னால் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாணவர்கள். இந்த எண்ணெயை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க மற்றும் மாணவர்களால் இந்த தகவல்கள் அடிக்கடி உபயோகப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இன்னும் எவ்வளோ இருக்குது? அப்படியேங்க அடுத்த வீடியோவில் போட்டுருமா? போட்டுருவோம், நேரத்தையே போட்டுருவோம். அப்போ இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஒபேக். அப்போ இந்தியாவோட தொடர்புகள் யார் கூட? இந்த ஒபேக் நாடுகளோட இந்தியாவின் தொடர்புகள் என்ன அப்படி என்பதை பற்றி பார்க்கலாம். ரைட்டா? இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஒபேக் நேஷன்ஸ் அப்படின்றான். அப்போது இந்தியா இருக்கிறது இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கன்சூமர்ஸ். அப்போ ஒரு பெரிய இருக்கிறது. ஒன் ஆஃப் தனா
ஒன்றாக இருக்கிறது. அதாவது பல நாடுகளில் இது ஒரு நாடாக இருக்குது. அதான் ஒன்றுன்னு போட்டேன். ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கன்சியூமர், அதிகமான கன்சியூமர்ஸ்னால் அதாவது அதை வாங்குறவங்க, ரைட்டாக. கன்சியூமர்ஸ்னால் எண்ணெயை வாங்குகிற நாடுகளில், அதிகமாக எண்ணெயை வாங்குகிற நாடுகளில் இந்தியாவும் ஒன்றுன்றான். இந்தியா இருக்கிறது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கண்ட்ரிஸ், ஒரு பெரிய கன்சியூமர்ஸ்னால் வாங்கும் நாடுகள், கன்சியூமர்னால் அனுபவிக்கும் நாடுகள், அதை உபயோகப்படுத்தும், அது எண்ணெயை உபயோகப்படுத்தும். நம்ம ஏற்றுமதி பண்ண முடியாது, நம்ம இது இல்லை, நம்ம வாங்கும் நாடுகள், அதை பிக்கெஸ்ட் கன்சியூமர்ஸ்னால் வாங்கும் நாடுகள், பெரிய வாங்கும் நாடுகள் இந்தியாவும் ஒன்று. ஆஃப் க்ரூட் ஆயில், எதை வாங்குகிற நாடுகள்? க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெயை வாங்கும் நாடுகள், பெரிய நாடுகளில் இந்தியாவும் ஒரு நாடு அப்படிங்கிறான். அப்போ ஒபேக் வந்து ஆப்வியஸ்லி வெளிப்படையாக, இந்த ஒபேக் ஆனது வெளிப்படையாக ஹேஸ் வெஸ்டர்னா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அது நிலையான, வெஸ்டர்னா நிலையான, வகுக்கப்பட்ட, நீ என்ன வேணாலும் இந்த இடத்துல போட்டுக்கலாம், ரைட்டா. அப்போ இந்த இந்தியா வந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள்லேயும் பெரிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அதுக்கு இந்த ஒபேக் நாடுகள் ஆப்வியஸ்லி வெளிப்படையாக வெஸ்டர்னா நிலையாகவும் இருக்குது, நிலையான தன்மையை கொண்டிருக்கிறது. வெஸ்டர்ட் எதில்? இன்ட்ரெஸ்ட் இன் இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னா, இந்தியாவோட பொருளாதார இந்தியாஸ் எக்கனாமிக் க்ரோத்னா இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியில் ஒரு நிலையான இதை வெளிப்படையாக இந்த குரூட் ஆயில் கொண்டிருக்கிறது. ஏன்னா அதிகமாக வாங்குறது நம்ம நாடு தான். அதனால தான் ஆப்வியஸ்லி வெளிப்படையாக எது இந்தியாவின் பொருளாதாரம், இந்தியாவில் எக்கனாமிக் க்ரோத்னா பொருளாதார வளர்ச்சியில் ஒரு நிலையான தன்மையை வெளிப்படையாக கொண்டுள்ளது, ரைட்டா, இந்த ஒபேக், ரைட்டா. அப்போ ஒபேக் மூலிமா தான் இந்தியாவுக்கு எக்கனாமிக் க்ரோத் இருக்குது. ஏன்னா கம்மியான ரேட்டில் நம்ம வாங்கினோம்னு சொன்னால் நம்மளுக்கு பொருளாதார வளர்ச்சி, அதிகமான வந்து நம்ம பொருளாதாரம் போயிடும், ரைட்டா. அதுதான் சொல்கிறான். அப்போ நெக்ஸ்ட்டு நாம் இறக்குமதி செய்கிறோம். இறக்குமதி செய்கிறோம். எதை? 86% ஆஃப் குரூட் ஆயில், 86% கச்சா எண்ணெயை நாம் இறக்குமதி செய்கிறோம். அடுத்து 70% நேச்சுரல் கேஸ், அப்படின்னா இயற்கை வாயு 70%, அண்டு 95% ஆஃப் குக்கிங் கேஸ், அப்போ சமையல் வாயு 95% இறக்குமதி செய்கிறோம். எங்கேருந்து? ஃப்ரம் ஒபேக் நாடுகளிலிருந்து நாம் இறக்குமதி இவைகள் அனைத்தையும் செய்கிறோம், ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்தியா ஹேஸ் பீன் ஐடென்டிஃபைட்னா இந்தியா குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா ஹேஸ் இருக்கிறது, பீன் ஐடென்டிஃபைனா குறிப்பிட்டு இருக்கிறது. எவ்வாறாக? அஸ் எ கிரேட் பார்ட்னர்ஷிப், ரைட்டா, கிரேட் பார்ட்னர் ஃபார் ஒபேக். அப்போ ஒபேக் நாடுகளோட ஒரு பெரிய ஒரு பார்ட்னர்னா ஒரு பங்காளராக இந்தியா இருக்கிறது, ரைட்டா. மெயின்லி முக்கியமாக பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை ஆயில் டிமாண்ட். ஏனென்றால் முக்கியமாக இந்தியாவோட அதிகமான தேவை, எண்ணெய் தேவையினால் இந்த ஒபேக் நாடுகளோட முக்கியமான பங்காளியாக இந்தியா திகழ்கிறது அப்படின்ட்டான். இந்தியா ஹேஸ் பீன் இருக்கிறது, எப்படி ஐடென்டிஃபைட்னா கண்டுகொள்ளப்பட்டு இருக்கிறது அப்படின்னா மீனிங் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியா ஹேஸ் பீன் ஐடென்டிஃபைட்னா இருக்கிறது. இந்த இடத்துல எவ்வாறாக இருக்கிறது? அஸ் எ கிரேட் பார்ட்னர், ஒரு பெரிய பங்குதாரராக இருக்கிறது. யாருக்கு? ஃபார் ஒபேக் நாடுகளுக்கு. ஏன்னா என்ன காரணத்தினால? மெயின்லி பிகாஸ், ஏனென்றால் இதனோட அதிகமான தேவை, ஆயில் தேவை இந்தியாவுக்கு அதிகமாக, ஹை ஆயில் டிமாண்ட்னா தேவை, அதிகமான எண்ணெய் தேவை காரணமாக இந்தியா வந்து இந்த நாடுகளுக்கு முக்கியமான பங்காளியாக இருக்கிறது, ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்தியா வந்து டஸ் நாட் ஹேவ் எனஃப் ஆயில் ரிசர்வ்ஸ். அப்போ இந்தியா கிட்ட போதுமான அளவு எண்ணெய் வளங்கள் இல்லை, ரைட்டா. இந்தியாவிட்ட போதுமான அளவு எண்ணெய் வளங்கள் இல்லை என்று சொல்கிறார்கள், ரைட்டா. ஆயில் ரிசர்வ்ஸ்னால் எண்ணெய் வளங்கள்னு சொல்லுவாங்க, ரைட்டா. இந்தியாவிடம் போதுமான அளவு எண்ணெய் வளங்கள் இல்லை, ரைட்டா. அதுதான் இந்தியா டஸ் நாட் அப்படின்னா இல்லை, என்ன இல்லை? ஹேவ், அதுக்கிட்ட இல்லை. ஏன்னா போதுமான அளவு ஆயில் ரிசர்வ்ஸ், ஆயில்னால் எண்ணெய் வளங்கள் இல்லை, அதனால தான் இம்போர்ட் பண்ணுகிறது, ரைட்டா. அதனால் இந்தியா கான் ப்ரொடியூஸ் ஆயில், அதனால தான் இந்தியாவால் எண்ணெயை உண்டாக்க முடியாது அப்படின்றான். அப்போ டிவாய்டுனா தவிர்த்து, ரைட்டா. இது தவிர்த்து ஆஃப் நெசசரி ஆயில் ரிசர்வ்ஸ் அப்படின்னா நல்லா பார்த்துங்க. டிவைட்னா தவிர்த்து, இது தவிர, அதான் அப்போ டிவைட் ஆஃப் நெசசரி ஆயில் ரிசர்வ்ஸ் அப்படின்னா நம்மள்கிட்ட தேவையான எண்ணெய் வளங்கள் இல்லாததால், இந்த இடத்துல டிவைட்னா இல்லாததால், ரைட்டா. டிவைட்னு நம்மள்கிட்ட நெசசரி தேவையான எண்ணெய் வளங்கள் இல்லாததால்
இந்தியா இந்தியா வந்து வலிமையாக இதில் ஃபோக்கஸ்னால் கவனம் செலுத்தியது. இந்தியா வலிமையாக கவனம் செலுத்துகிறது. இதில் ஆன் அக்ரிகல்ச்சர் விவசாயத்திலையும் அண்டு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் தொழிற்சாலை உற்பத்தியிலையும் இந்தியா அதிகமாக கவனம் செலுத்தியது. நம்ம தான் இந்த ஆயில் ஏற்றுமதி பண்ண முடியாது, இறக்குமதி தான் பண்ண முடியும். அதனால் இந்தியா என்னாச்சு, இந்தியாட்ட அந்த ஆயில் வளங்கள் இல்லாதனால இந்தியா வலிமையாக கவனம் செலுத்தியது. எதில் ஃபோக்கஸும் கவனம் செலுத்தியது ஆன் எதில் அக்ரிகல்ச்சர் விவசாயத்திலையும் மற்றும் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் தொழிற்சாலை உற்பத்தியிலும் கவனம் செலுத்துகிறது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் என்னது, ஒரு முடிவுரை. ரைட்டா? இதனோட முடிவுரை என்னன்னு பார்ப்போம். அப்போ அப்பார்ட் ஃப்ரம் எக்கனாமிக் அண்டு ட்ரேட் கோஆப்ரேஷன், அப்பார்ட் ஃப்ரம்னா இந்த அப்பார்ட் இது தவிர்த்து இது போக மீதின்னு சொல்கிறான். அப்பார்ட் ஃப்ரம் எக்கனாமிக்னா இந்த பொருளாதார மற்றும் ட்ரேட் கோஆப்ரேஷன், வணிக ஒற்றுமை தவிர்த்து அது போக. ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. அப்பார்ட்னா இது போக இது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இது போக இன்னும் ஏதாவது செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். அப்பார்ட் ஃப்ரம் எக்கனாமிக் அண்டு ட்ரேட் கோஆப்ரேஷன் அப்படின்னா இந்த பொருளாதார மற்றும் வணிக ஒற்றுமையை தவிர்த்து அது போக இந்தியா ஆல்சோ ஆஸ்பேர்ஸ். அப்போ இந்தியா வந்து ஆசைப்பட்டது, இந்தியா ஆல்சோ ஆஸ்பேர்ஸ்னு ஆசைப்பட்டது. எதில் டு ஹேவ் எ வார்ம் ரிலேஷன்ஷிப்னா ஒரு உறவு. ரைட்டா? ஒரு வார்ம்னா ஒரு நட்பான ஒரு நல்ல ஒரு உறவையும் இந்தியா ஆசைப்பட்டது. யார் கூட? வித் இட்ஸ் நெய்பர்ஸ் அப்படின்னா இந்தியாவை குறிக்கிறது. இந்தியாவின் நெய்பர்ஸ்ன்றது யாரை குறிக்கிறது? அதாவது அண்டை நாடுகளை குறிக்கிறது. அண்டை நாடுகளோட ஒரு நல்ல ஒரு உறவையும் இந்தியா ஆசைப்பட்டதுன்றான். அண்டு எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஸ், அதே இதை எக்ஸ்டெண்டட் என்னது, நீட்டித்தது. அந்த உறவை அண்டை நாடுகளோட எக்ஸ்டெண்டட்னா பகிர்ந்து கொண்டது. உறவை எக்ஸ்டெண்டட்னா பகிர்ந்து கொண்டது. யாரோட? அண்டை நாடுகளோட உறவை நல்ல முறையில் பகிர்ந்து கொண்டது. ரைட்டா? அடுத்து இந்த ஃபீல்டு எந்த விதத்தில் பகிர்ந்து கொண்டது? இந்த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன். எந்த விதத்தில் அண்டை நாடுகளோட இது உறவை பகிர்ந்து கொண்டதுன்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன், அது கல்வியில் அண்டை நாடுகளோட இந்தியா பகிர்ந்து கொண்டது. அதுபோல் ஹெல்த் சுகாதாரத்திலையும் அண்டை நாடுகளோட நல்ல உறவை பகிர்ந்து கொண்டது. அண்டு ஃபைட்டிங் டெரரிசம்னு சொன்னால் அதை எதிர்த்து சண்டை போடுறது. எதிர்த்து சண்டை போடுறது? டெரரிசம் அப்படின்னு சொல்லி வரும்போது தீவிரவாதத்தை எதிர்த்து சண்டை போடுறதுலையும் அண்டை நாடுகளோட இது ஒற்றுமையை பகிர்ந்து கொண்டது. அடுத்து நெக்ஸ்ட் டிசாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பேரழிவு மேனேஜ்மெண்ட் என்னது? நிர்வாகம்னு அர்த்தம். பேரழிவு நிர்வாகம். அந்த புயல் வந்து பக்கத்து நாடுகளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பேரழிவு நிர்வாகத்திலையும் பகிர்ந்து கொண்டது. அடுத்து என்னது? எம்ப்ளாய்மெண்ட் என்னது? வேலை வாய்ப்புலையும் அண்டை நாடுகளோடு நல்ல உறவை பகிர்ந்து கொண்டது. அது ஃபார் இட்ஸ் சிட்டிசன்ஸ்னால் தன்னோட குடிமக்களுக்கு. ரைட்டா? ஃபார் இட்ஸ் சிட்டிசன்ஸ். அப்போ நெக்ஸ்ட் அந்த வேலைவாய்ப்பு, தன்னோட குடிமக்களுக்கு வேலைவாய்ப்புலையும் அண்டை நாடுகளோட பகிர்ந்து கொண்டது. அவங்களுக்கு ஆள் வேணும்னா நம்ம ஆள் அனுப்புவோம். அதான் சொல்கிறோம். அவங்களோட வேலைக்கு தேவை நம்ம இந்தியாவிலேருந்து ஆளுக போவாங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட்ன்றது வேலைவாய்ப்பு ஃபார் இட்ஸ் சிட்டிசன்ஸ். அதனோட நாடுகளோட சிட்டிசன்ஷிப் குடியுரிமையில் வேலைவாய்ப்புக்கு நம்ம ஆளுகள் அனுப்புவோம். அடுத்து கர்பிங் அப்படின்னு சொன்னால் அதாவது குற்றங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது குற்றங்களை கட்டுப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. கர்பிங் கிரைம்ஸ். ரைட்டா? அதாவது நெக்ஸ்ட் கர்பிங் என்னது? கட்டுப்படுத்துதல். எதை? ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ். ஆர்கனைசேஷன்ஸ்னால் ஒரு உண்டாக்கப்பட்ட ஒரு குற்றங்களை வேண்டுமென்னே செய்யக்கூடிய குற்றங்கள். கிரைம்னா குற்றங்களை கட்டுப்படுத்துதல். கர்பிங்னா கட்டுப்படுத்துதல். அதாவது பக்கத்து நாட்டில் ஏதாவது அங்கே உள்ள தீவிரவாதி இங்கே ஓடியாண்டானா அவனை பிடிச்சி நம்ம அங்கே கொடுத்துடணும். அதான் சொல்கிறேன். கர்பிங் அப்படின்னா கட்டுப்படுத்துதல். எதை? ஆர்கனைஸ்னால் ஒரு வடிவமைக்கப்பட்ட கிரைம்ஸ் குற்றங்கள், அதை வேண்டுமென்றே செய்யக்கூடிய குற்றங்கள் தான் சொல்கிறேன். ஆர்கனைசேஷன் வேண்டுமென்றே செய்யக்கூடிய குற்றங்களை கட்டுப்படுத்துதலையும் வெளிநாடு கூட நம்ம அண்டை நாடுகளோட பகிர்ந்து கொள்கிறோம். அடுத்து டெக்னாலஜின்னு என்னது? அதாவது டெக்னாலஜின்னா என்னது? அதுதான் தொழில்நுட்பத்தையும் அண்டை நாடுகளோட நல்ல டெக்னாலஜி டெவலப்மெண்ட், தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் அண்டை நாடுகளோட நம்ம நல்ல முறையில் பகிர்ந்து கொள்கிறோம். அண்டு ஸோ ஆன். இது போக இன்னமும் ஏகப்பட்டது இருக்கிறது. அண்டு ஸோ ஆன் இது போக இன்னும் ஏகப்பட்டது இருக்குதுன்னு சொல்கிறான். ரைட்டா?